நல்ல விஷயம் யார் சொன்னாலும் அது கரெக்டாக சொன்னால் அது மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது. இன்னொன்று நீங்கள் சொல்கிறது ஒரு இதில் கரெக்ட் என்னன்னா, அந்த ஒரு இமேஜ் ஒருத்தருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஸோ இமேஜ் நாம தானே வந்து டெவலப் பண்ணிக்கணும். இப்போ ஜெய்ஹிந்த் அதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்கள்லாம் வந்து இமேஜ் இல்லை. அப்படியே ஒன்றொன்னா பார்த்தா அதுக்கப்புறம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, ஓகே நீங்கள் பண்ணலாம், நாட்டுப்பற்று படம் பண்ணலான்னு. அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல மீடியா. நம்ம நல்ல விஷயத்த சொல்லி பார்க்கலாம். அதுலேருந்து யாராவது வந்து ஒரு ஆள் மாறினாலும் அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான். நான் நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை, அதுக்குண்டான என்ன சொல்லுவாங்க, அதுக்குண்டான ஸ்கில் எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அதான் சொன்னேன், ஒரு அரசியல்னு அது வேற, தட்ஸ் a different ball game. அது நமக்கு சினிமா தான், சினிமா ஓகே, அதோட போகுது. ஹாப்பி. அர்ஜுன் சார், இப்போ துருவாக்காக இந்த கதையை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க, அந்த கதையில் ஒரு நிச்சயமாக ஒரு அழுத்தம் கொடுத்துருப்பீங்க, இது ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அந்த முக்கியத்துவம் என்ன? ரெண்டாவது, ஒரு கதை பல மொழிகளுக்கு எப்படி பொருந்தி போகுது, அதை எப்படி கொண்டு போயிருக்கீங்க? இந்த முக்கியத்துவம் என்னன்னு சொன்னால் நீங்கள் படம் பார்க்க மாட்டீங்க, இப்போ இங்கே சொன்ன மாதிரி இருக்கும். இன்னொன்று, ஓகே, உங்களுடைய ரெண்டாவது கேள்விக்கு நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு, ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது இப்போது எம்ஜிஆர் சார் படங்கள் இதெல்லாம் இருக்குது, இப்போ கூட நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா அது ஒரு யூனிவர்சல் ஒரு ஃபார்முலா மாதிரி. அது எந்த பாஷையில் இருந்தாலும் அது ஆக்ஷன் படங்கள் அப்புறம் காமெடி அப்படிங்கிறது வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அது ஒரு ஃபார்முலா மாதிரி. அது எல்லா பாஷைக்கும் அது பொருந்தும். ஸோ அது எல்லா நம்ம டப் பண்ணியிருக்க எல்லா பாஷைகளுக்கு அவங்க ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அது அந்த மாதிரி. சார், அர்ஜுன் சார், இப்போது வேட்டையனுக்காக கங்குவாவை ரிலீஸ் தள்ளி வச்சுட்டாங்க. நம்ம படம் இங்கே நம்ம படம் அந்த படம் 10ஆம் தேதி வருது, நம்ம படம் 11ஆம் தேதி வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்ஷன் கிங்கும் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலானவர் தான். இன்றைக்கும் ஆக்ஷனில் அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த தைரியத்தில் மர்மபுள்ள படத்தை லான்ச் பண்ணுறீங்களா? அந்த தைரியம்லாம் இல்லைங்க. இல்லை, அது பெரிய படம் ரிலீஸ் ஆக போகுது அன்னைக்கு. அதுக்கு முன்னாடியே இங்கே பிளான் பண்ணது. இது ஒரு பாஷையில் பண்ணான்னா நிச்சயமாக வந்து கொஞ்சம் முன்ன பின்னு யோசிக்கலாம். எல்லா பாஷையிலையும் பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா ப்ரொடியூசர். இப்போல்லாம் ஒரு பாஷையில் பிளான் பண்ணுறதுக்கே உங்களுக்கு தெரியும், போதும்னு ஆகிடும். இங்கே இப்போ பிளான் பண்ணி, தெலுங்கில் பிளான் பண்ணி, கன்னடத்தில் பிளான் பண்ணி, ஹிந்திலேயே பிளான் பண்ணி, அதுக்கப்புறம் அதுக்குண்டான ஒரு பிஸ்னஸுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பேசணும், நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேசணும், இதெல்லாம். ஸோ நிச்சயமாக அது ஒரு பெரிய படம். ரஜினி சார் படம் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது, மிகப்பெரிய படம். ஸோ அந்த படம் பார்த்துட்டு நிச்சயமாக மக்கள் வந்து இந்த படமும் பார்க்குறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. சார், இந்த கேள்வி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கேள்வி. இவங்க 2 பேர் காஸ்டியூம் பார்த்தா இங்கே ஒரு பிரபல கட்சியோட கலர் ஞாபகம் வருது. உங்க காஸ்டியூமும் சேர்த்து பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு கட்சியோட ஞாபகம் வருது. ஏதாவது பிளான் பண்ணி பண்ணதா? இல்ல, உங்களுக்கே சந்தோஷம் இல்லை எப்படி ஒரு கேள்வி கேட்டேன்னு? தேங்க்யூ, நன்றி. பத்திரிகையாளரை சந்திப்பிற்கு வந்த அனைவருக்கும் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.